நம்ம ஆல்ரெடி Django REST frameworkல JWT based authentication வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்திருந்தோம். ஸோ அதுதான் ரெக்கமெண்டடான அத்தன்டிகேஷனும். அண்ட் அது மட்டும் இல்லாம Django REST frameworkல பில்டினா சில அத்தன்டிகேஷன் வந்து இருக்கு. ஸோ அதுல ஒண்ணுதான் பேசிக் அத்தன்டிகேஷன் அப்படிங்கிறது. அதை எப்படி நம்மளோட ப்ராஜெக்ட்ல வந்து செட்டப் பண்றது அப்படின்னு வந்து இப்ப பார்க்கலாம். அண்ட் அதை பார்க்கறதுக்கு நான் புது ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஏன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு இருந்த ப்ராஜெக்ட்ல வந்து JWT டோக்கனை வந்து செட் பண்ணியிருந்தோம். ஸோ வேற அத்தன்டிகேஷன் யூஸ் பண்றோம் அப்படிங்கிறதுனால ஃப்ரெஷ்ஷா ஒரு ப்ராஜெக்ட் வந்து நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். அண்ட் இதுல MySQL டேட்டாபேஸ் வந்து கனெக்ட் பண்ணல, டிஃபால்ட்டா வர DBSQL டேட்டாபேஸ் தான் வந்து வச்சிருக்கேன். அண்ட் இதுக்கு நம்ம எதையும் இன்ஸ்டால் வந்து பண்ண தேவை கிடையாது. பேசிக் அத்தன்டிகேஷன் அப்படிங்கிறது Django REST frameworkல வந்து பில்டினாவே இருக்கிற ஒரு அத்தன்டிகேஷன். அதை வந்து நம்ம யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா செட்டிங்ஸ்ல ஒரு சேஞ்ச் வந்து பண்ணணும். அது என்ன பண்ணணும் அப்படின்னா செட்டிங்ஸ்ல கடைசியா ரெஸ்ட் அண்டர் ஸ்கோர் ஃப்ரேம்ஒர்க் அப்படிங்கிற வேரியபிள் வந்து கிரியேட் பண்ணிட்டு அதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் வேல்யூ வந்து கொடுக்கணும். அதுல என்ன வந்து பண்ண போறோம்னா பில்டினா இருக்கிற அத்தன்டிகேஷன் ஃபியூச்சர்ல எதை வந்து நம்ம யூஸ் பண்ண போறோம் அப்படிங்கறத வந்து மென்ஷன் பண்ணணும். பேசிக் அத்தன்டிகேஷன் இல்லாம இன்னும் சில பில்டின் அத்தன்டிகேஷன் கூட Django REST frameworkல வந்து இருக்கு. ஸோ நம்ம பேசிக் அத்தன்டிகேஷன் வந்து யூஸ் பண்றதுனால டிஃபால்ட் அத்தன்டிகேஷன் கிளாஸ் அப்படிங்கிற அந்த கீ வந்து கிரியேட் பண்ணிட்டு அதுக்கு ஒரு லிஸ்ட் வேல்யூ கொடுத்து அதுல ரெஸ்ட் ஃப்ரேம்ஒர்க் டாட் அத்தன்டிகேஷன் டாட் பேசிக் அத்தன்டிகேஷன் அப்படிங்கறது வந்து மென்ஷன் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பில்டினா இருக்கிற பர்மிஷன் கிளாஸ் வந்து பேசிக் அத்தன்டிகேஷனை பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறதுனால என்ன பண்ணிடுறோம்னா டிஃபால்ட் பர்மிஷன் கிளாஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம பேசிக் அத்தன்டிகேஷனுக்காக செட் பண்ணிக்கிறோம். ஸோ அதுக்கு இந்த கீ வந்து கொடுத்துட்டு ரெஸ்ட் ஃப்ரேம்ஒர்க் டாட் பர்மிஷன்ஸ் டாட் ஈஸ் அத்தன்டிகேட்டட் அப்படிங்கிறத ஒரு லிஸ்ட் வேல்யூவை வந்து கொடுத்துட்றோம். அண்ட் ஈஸ் அத்தன்டிகேஷன் அப்படிங்கிற பர்மிஷன் கிளாஸை ஆல்ரெடி நம்ம JWT அத்தன்டிகேஷனுக்காகவே வந்து பார்த்துருந்தோம். டோக்கன் இருந்தால் தான் அந்த ஏபிஐக்கான லாஜிக் வந்து ரன் பண்ணணும், இல்லைன்னா எரர் ரெஸ்பான்ஸ் வந்து ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னு வந்து நினைச்சோமோ அதுக்கெல்லாம் வந்து நம்ம இதை யூஸ் பண்ணி ப்ரொடெக்ட் பண்ணியிருந்தோம். இங்கேயும் அதை தான் வந்து பண்ணணும். இதை வந்து செட் பண்ணிட்டோம் அப்படின்னா அவ்வளோதான், இந்த பேசிக் செட்டப் அப்படிங்கிறது முடிஞ்சிச்சு. இனி டைரக்டா நம்மளோட கோட் லாஜிக்ல போயிட்டு எந்தெந்த ஏபிஐ வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அதை வந்து நம்ம பண்ணிக்கலாம். அண்ட் ஏபிஐ எழுதுறதுக்காக அத்தன்டிகேஷன் அப்படிங்கிற ஒரு ஆப் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். அதை இன்ஸ்டாட் ஆப்ஸ்லயும் வந்து நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் அத்தன்டிகேஷனுக்குள்ள வந்து பார்த்தோம் அப்படின்னா views.pyல ஒரு ஏபிஐ வந்து எழுதியிருக்கேன். சும்மா டெஸ்ட் பண்றதுக்காக டம்மியே எழுதின ஏபிஐ இது. ஜஸ்ட் அந்த பேசிக் அத்தன்டிகேஷன் மட்டும் கரெக்டா இந்த இடத்துல ஒர்க் ஆகுது அப்படின்னு மட்டும் நம்ம செக் பண்ணா போதும். அதாவது அந்த பர்மிஷன் கிளாஸ் கரெக்டா வேலை செய்யுதான்னு செக் பண்ணோம்னா போதும். மற்றது எல்லாமே நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி தான். ஸோ இங்கேயும் வந்து நம்ம எழுதுற ஏபிஐக்கு ஏபிஐ இன்கிரீட் வந்து பண்ணிக்கிறோம். ரெஸ்பான்ஸ் கொடுக்கறதுக்காக ரெஸ்ட் ஃப்ரேம்ஒர்க்ல இருந்து ரெஸ்பான்ஸையும் வந்து எடுத்துக்கிட்டோம். கெட் மெத்தட் மட்டும் எழுதியிருக்கேன். இந்த ஏபிஐ கால் பண்ணா ஏபிஐ இஸ் ஒர்க்கிங் அப்படிங்கிற டெக்ஸ்ட் மட்டும் ஃப்ரண்ட் எண்ட்க்கு ரெஸ்பான்ஸை வந்து போகும். அண்ட் இதை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கும்போது பர்மிஷன் கிளாஸ்ல வந்து ஈஸ் அத்தன்டிகேட்டட் அப்படிங்கறது வந்து ரெஸ்ட் ஃப்ரேம்ஒர்க் பர்மிஷன்ல இருந்து இம்போர்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ JWT அத்தன்டிகேஷன் வந்து யூஸ் பண்ணும்போது அதுக்கு ஆக்சஸ் டோக்கன், ரெஃப்ரெஷ் டோக்கன் எல்லாம் ஜென்ரேட் பண்ணியிருந்தோம். ஒவ்வொரு டைம் வந்து ஏபிஐ கால் ஆகும்போது ஆக்சஸ் டோக்கன் இருந்தால் தான் அந்த டேட்டா வரணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பர்மிஷன் வந்து கொடுத்துருந்தோம். இந்த இடத்துல எதை பேஸ் பண்ணி இது ஒர்க் ஆகும் அப்படின்னா யூசர் நேம் பாஸ்வேர்டை பேஸ் பண்ணி தான் இது வந்து ஒர்க் ஆகும். பேசிக் அத்தன்டிகேஷன் யூஸ் பண்ணிட்டு ஒரு ஏபிஐ வந்து ப்ரொடெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஏபிஐ வந்து ஒருத்தர் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா அவங்க கிட்ட அந்த அப்ளிகேஷனுக்காக யூசர் நேம் பாஸ்வேர்டு அப்படிங்கிறது வந்து இருக்கணும். அண்ட் நம்ம ப்ராஜெக்டை புதுசாக கிரியேட் பண்ணியிருக்கோம். அண்ட் இதில் டிஃபால்ட் டேட்டா பேஸ் தான் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம பழைய ப்ராஜெக்ட்ல இருந்த யூசர் வந்து இருக்காது. ஸோ டெர்மினல்ல விர்ச்சுவல் என்வரான்மெண்ட் ஆக்டிவேட் பண்ணிட்டு கிரியேட் சூப்பர் யூசர் கொடுத்து புது யூசர் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி யூசர் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். அண்ட் ஏபிஐ வந்து எழுதியிருக்கோம். அண்ட் ஏபிஐக்கான யூஆர்எலும் வந்து கிரியேட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் அத்தன்டிகேஷனுக்குள்ள இருக்கிற யூஆர்எல்ஸை ப்ராஜெக்ட் ஃபோல்டருக்குள்ள இருக்கிற urls.py ஃபைல்லையும் வந்து லிங்க் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இந்த ஏபிஐ வந்து கால் பண்ணிட்டு பர்மிஷன் கரெக்டா ஒர்க் ஆகுதா அப்படின்னு வந்து போஸ்ட்மேன்ல இருந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ பேசிக் ரவுட்டிங் நேம் வந்து அப்படின்னு வந்து வச்சிருக்கேன். இந்த டெஸ்ட் வியூக்கான ரவுட்டிங் நேம் வந்து இங்க ஏபிஐ அப்படின்னு வந்து வச்சிருக்கேன். ஸோ /API அப்படிங்கிற அந்த யூஆர்எலை வந்து நம்ம இப்போ போஸ்ட்மேன்ல இருந்து கால் பண்ணுவோம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் டெர்மினலை வந்து ஓபன் பண்ணிட்டு ஸோ விர்ச்சுவல் என்வரான்மெண்ட் வந்து ஆக்டிவேட் வந்து பண்ணிக்குவோம். venv/scripts/activate python manage.py run server. சர்வர் ஆக்டிவேட் ஆயிடுச்சு. போஸ்ட்மேன் வந்து எடுத்துக்கலாம். அண்ட் இது ஏபிஐயை ஆல்ரெடி இங்கே என்டர் பண்ணி வச்சிருக்கேன். மெத்தடும் கெட் மெத்தடை தான் வந்து நம்ம யூஸ் பண்ண போறோம். ஏன்னா கெட் ஏபிஐ மட்டும்தான் வந்து எழுதியிருக்கோம். இப்போ இந்த ரிக்வஸ்ட்டை ரைஸ் பண்றேன்.
இப்போ நமக்கு என்ன எரர் வந்து வந்திருக்குன்னா அத்தன்டிகேஷன் credentials were நாட் ப்ரொவைடட் அப்படின்னு வந்து வந்திருக்கு. அதாவது இப்போ நம்ம இதை கால் பண்ணும்போது ஃப்ரண்ட் எண்ட்ல இருந்து, அதாவது இப்போ நம்ம யூஸ் பண்ற போஸ்ட்மேன்ல இருந்து யூசர் நேம் பாஸ்வேர்டை வந்து இந்த ஏபிஐக்காக நம்ம ப்ரொவைட் பண்ணல. ஸோ அதனால என்ன ஆகுது அப்படின்னா அத்தன்டிகேஷன் credentials were நாட் ப்ரொவைடட் அப்படிங்கிற எரர் மெசேஜ் வந்து நமக்கு காட்டுது. இந்த இடத்துல யூசர் நேம் பாஸ்வேர்டை நம்ம எங்க கொடுக்கணும் அப்படின்னா போஸ்ட் கொடுக்குற மாதிரி நம்ம பாடியில இருந்து டேட்டாவை கொடுக்க முடியாது. நம்ம எப்படி டோக்கனை வந்து அத்தரைசேஷன் அப்படிங்கிற டேப்ல இருந்து கொடுத்தோமோ அது மாதிரி தான் கொடுக்கணும். ஏன்னா ப்ராப்பர் ஃப்ரண்ட் எண்ட்ல இருந்து வரும்போது இது ஹெட்டர்ஸ்ல தான் வந்து செட் பண்ணியிருக்கணும். ஸோ இங்க வந்து நம்ம ஜேடபிள்யூடி வந்து யூஸ் பண்ணும்போது பியரர் டோக்கன் அப்படிங்கறது வந்து செலக்ட் பண்ணியிருந்தோம். இப்போ பேசிக் அத் வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். ஏன்னா பேசிக் அத்தன்டிகேஷன் தான் வந்து யூஸ் பண்றோம். இதை செலக்ட் பண்ணணும். யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து என்டர் பண்றதுக்கான ஃபீல்டு வந்து கிரியேட் ஆயிருச்சு. இங்க நான் என்னோட யூசர் நேமையும் பாஸ்வேர்டையும் வந்து என்டர் பண்ணிக்கிறேன். இதை டைப் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ ரிக்வஸ்ட் வந்து சென்ட் பண்ணலாம். இப்போ ரிக்வஸ்ட் சென்ட் பண்ணும்போது ஏபிஐ இஸ் ஒர்க்கிங் அப்படின்னு நம்ம என்ன ரெஸ்பான்ஸ் வந்து ஃப்ரண்ட் எண்டுக்கு வரணும்னு எழுதியிருந்தோமோ அந்த ரெஸ்பான்ஸ் வந்து இப்போ போஸ்ட்மேன்ல வருது. ஸோ இந்த மாதிரி சிம்பிளான ஒரு அத்தன்டிகேஷன் வந்து இருந்தா போதும் அப்படின்னு நினைச்சோம்னா நம்ம இந்த பேசிக் அத்தன்டிகேஷன் கூட நம்மளோட ப்ராஜெக்ட்டுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா இந்த பேசிக் அத்தன்டிகேஷன் வந்து யூஸ் பண்ணும்போது என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா நம்ம டெஸ்ட் பண்ணும்போது ஹெச்டிடிபிக்காக வந்து நம்ம டெஸ்ட் பண்ணிக்கலாம். இதே வந்து நம்ம சர்வர்ல கொண்டு போய் இந்த அப்ளிகேஷனை வந்து ஹோஸ்ட் பண்றோம் அப்படிங்கும்போது கண்டிப்பா நம்ம எஸ்எஸ்எல் சர்டிபிகேட் வந்து வாங்கி இருக்கணும். அதாவது செக்யூரான ஒரு என்வரான்மெண்ட் வந்து நம்ம வாங்கி இருக்கணும். ஸோ ஹெச்டிடிபில இருந்து நம்ம ஃப்ரண்ட் எண்டும் பேக் எண்டையும் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. கண்டிப்பா ஹெச்டிடிபி எஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கணும். ஸோ செக்யூரான ப்ரோட்டோகால் மூலியமா தான் வந்து நம்ம இதை கால் பண்ணணும். ஏன்னா ஃப்ரண்ட் எண்ட்ல இருந்து பேக் எண்டுக்கு அந்த ரிக்வஸ்ட் ரைஸ் பண்ணும்போது யூசர் நேம் பாஸ்வேர்டை ஹெடர்ஸ்ல செட் பண்ணுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன். வெறும் ஹெச்டிடிபி மட்டும் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா யாரு வேணாலும் ஹெடர்ஸை ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும். ஸோ ஹெச்டிடிபி எஸ் வந்து யூஸ் பண்ணோம்னா தான் ஃப்ரண்ட் எண்ட்ல இருந்து பேக் எண்டுக்கு வர அந்த டேட்டா அப்படிங்கிறது வந்து என்கிரிப்ட் ஆகி வரும். ஸோ யாருமே வந்து அதை எடுத்து ரீட் பண்ண முடியாது. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்க. அண்ட் ஜாங்கோ ரெஸ்ட் ஃப்ரேம் ஒர்க்கு கம்ப்ளீட்டாக கற்றுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஜாங்கோ ரெஸ்ட் ஃப்ரேம் ஒர்க் பிளேலிஸ்ட்டை கம்ப்ளீட்டாக பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.